ஹலோ கைஸ், நான் உங்கள் FT Vlogs. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஊட்டியில் தாங்க இருக்கோம். சுற்றி பார்க்கறதுக்காக மார்னிங் ஒரு 9 o'clock காட்டேஜ்லேருந்து கிளம்பிட்டோங்க. நம்ம தொட்டபெட்டா வியூ பாயிண்ட் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்காக ஃபாரஸ்ட் என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு மலை ஏற ஆரம்பிச்சிட்டோங்க. ஸ்பாட்டுக்கு வந்தோன்னா பைக்கை பார்க்கிங்கில் போட்டுட்டு உள்ளே இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டோங்க. என்ட்ரி ஆனோன்னா மேலே உள்ள வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு கீழே ஒரு வியூ பாயிண்ட் இருந்துச்சு. அந்த வியூ பாயிண்ட்டையும் பார்த்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு டீ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அங்கே உள்ள கடைங்களில் நம்ம FCக்கு ஒரு கீ செயினை வாங்கிட்டு நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு கிளம்பிட்டோங்க. போகிற வழியில் சம்பவங்க. வணக்கம்னா மாப்பிள்ள. பின்னாடி உட்காந்துருந்தவங்களில் 2 பேர் ஹெல்மெட் போடாதனால 1000 ரூபா ஃபைனுங்க. அடுத்து எங்கே வந்திருக்கோம், டீயும் சாக்லேட்டும் தயாரிக்கிற ஃபேக்டரிக்கு தாங்க வந்திருக்கும். இந்த இடத்துல ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட் இருந்துச்சுங்க. அந்த வியூ பாயிண்ட்டை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு ஃபேக்டரி உள்ள போகலான்னு கிளம்பிட்டோங்க. ஃபேக்டரி உள்ள போகிறதுக்கு 1 personக்கு per 20 rupees சார்ஜ் பண்ணாங்க. இங்க இருந்து தாங்க டீ தூள் ப்ராசஸிங் ஸ்டார்ட் ஆகுது. இங்க இலையெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சு கீழே பார்த்தா மிஷினுக்கு மேலே மிஷினா லைனா இருந்துச்சுங்க. அந்த மிஷின்லாம் ஒரு மிஷின்லயே அரைச்சிக்கிட்டே போய் ஃபைனலா இந்த இடத்துல தாங்க டீ தூளா மாறுது. டீ ஃபேக்டரி எண்டில் ஃப்ரெஷ்ஷான டீ தூள்ல எல்லாத்துக்கும் டீ போட்டு கொடுத்தாங்க. டீயையும் டேஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சாக்லேட் ஃபேக்டரிக்குள்ள என்ட்ரி ஆயிட்டோம். என்ட்ரி ஆகும்போது இங்கேயும் கொஞ்சம் சாக்லேட்ஸ் கொடுத்தாங்க. சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சுங்க. வீட்டுக்கு ஒரு 3 பாக்கெட் சாக்லேட் வாங்கிட்டு பைக் எடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்பாட்டு கிளம்பிட்டோம். இதெல்லாம் பார்த்து முடிக்கிறதுக்குள்ள மதியம் 2 ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு நல்ல ஹோட்டலா பார்த்து மதியம் டின்னர் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்பாட்டு கிளம்பிட்டோங்க. அடுத்ததான் நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா கர்நாடகா கார்டனுக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த இடத்துல அந்த அளவுக்கு வியூ பாயிண்ட் இல்லைங்க. டைம் வேற கம்மியா இருந்தனால போட் ஹவுஸ் கிளம்பிட்டோம். ரீச் ஆனோன்னா பைக் பார்க்கிங்ல போட்டுட்டு என்ட்ரி டிக்கெட் எடுத்துட்டு உள்ள வந்துட்டோம். உள்ள நிறைய போட் ஆப்ஷன் இருந்துச்சுங்க. யாருமே பெடல் போட்ல போனது இல்லைன்றதுனால பெடல் போட் சூஸ் பண்ணிட்டோம். ஒரு போட்ல 4 பேர் தாங்க போக முடியும். நாங்க 12 பேருன்றதுனால 3 போட் புக் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் எல்லாரும் லைஃப் ஜாக்கெட் போட்டுட்டு போட் எடுத்துட்டு கிளம்பிட்டோங்க. ஒரு போட்டுக்கு 1/2 hour டைம். போட்ல கொஞ்ச நேரம் சுத்தினதுக்கு அப்புறமேட்டு நடு ஏரியில சொல்லல உருவாக்கலாம்னு 3 போட்டையும் ஒன்று சேர்த்து சுத்த ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப நேரமா சுத்தினதுக்கு அப்புறம் எந்த பயனும் இல்ல. போட் ரைடு ஃபினிஷ் பண்ணிட்டு உள்ள வந்து பார்த்தா நிறைய கேம்ஸ் இருந்துச்சுங்க. நான் இந்த கேமை பார்த்தோன்னா டிக்கெட் எடுத்துட்டாங்க. எனக்கு இந்த கேம் ரொம்ப பிடிக்குங்க. காருக்கு 2 பேர்னு ஏற்றி விட்டு நான் மட்டும் ஒரு கார் எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் உள்ள பார்த்தா இன்னும் நிறைய கேம்ஸ் இருந்துச்சுங்க. அதுல அவங்களுக்கு பிடிச்ச கேம்ஸ் விளையாண்டு எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நைட் ஒரு 7 o'clock காட்டேஜ் வந்து ரீச் ஆயிட்டோங்க. இங்க வந்து பார்த்தா நைட் கேம்ப் ஃபயருக்காக விறகெல்லாம் போட்டு செட் பண்ணி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு நைட் ஒரு 9 o'clock ஸ்பீக்கர்லாம் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. ஸ்டார்டிங் கொஞ்ச நேரம் மெலோடி சாங் போட்டு ஃபயரை ஃபீல் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வைப் சாங் போட்டு எல்லாருமே டான்ஸ் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்து படுத்துட்டோங்க. இன்னைக்கு இந்த vlog முடிஞ்சு. இந்த மாதிரி நாளைக்கு சுற்றி பார்க்க போகிறோம். அதை நான் நாளைக்கு vlogல போடுறேன். இந்த மாதிரி vlogs பார்க்கணும்னா மறக்காம நம்ம FT Vlogs ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா பாய்.